சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டான், துருக்கி, பாகிஸ்தான், இந்தோனேஷியா அப்படின்னு அரபு நாட்டு தலைவர்களை சந்தித்த ட்ரம்ப் காசா குறித்த தன்னுடைய புதிய திட்டம் குறித்து ஆலோசிச்சிருக்காரு. காசா குறித்த அமெரிக்காவுடைய புதிய திட்டத்தின்படி காசா பகுதியின் முழுமையான நிர்வாகத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும். பாலஸ்தீனத்தை தற்போது ஆட்சி செய்யக்கூடிய ஃபதா கட்சியையும் சேர்த்துக்கொள்ளும். அங்கு இருக்கக்கூடிய மக்களை தற்காலிகமாக வேறு இடங்களில் மீள்குடியேற்றுவதற்கு புதிய திட்டத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்க்கப்படுது. போருக்கு பிந்தைய காசா பகுதியை குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு அமெரிக்கா நிர்வகிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. காசாவில் இருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் தானாக முன் வந்து வேறு நாடுகளுக்கு செல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது மறுசீரமைப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் காசாக்குள்ள குறிப்பிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வாழலாம். இதெல்லாம் அவங்க முன்வைக்கக்கூடியது. காசாவிலிருந்து வெளியேற தயாராக இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்கு $5000 ரொக்கம், 4 ஆண்டுகளுக்கான வாடகை மானியம், அது மட்டும் இல்லாமல் 1 வருடத்திற்கான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். இதெல்லாம் இவங்க முன்வைக்கக்கூடிய அம்சங்கள். போரினால் அழிந்த காசாவை சுற்றுலா தலமாகவும் உற்பத்தி மையமாகவும் மாற்றத்துக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த திட்டம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் அப்படின்னு ட்ரம்ப் நம்புகிறார். ஆனால் ஜோர்டான், ஈஜிப்ட், அது இல்லாமல் சவுதி அரேபியா போன்ற முக்கியமான அரபு நாடுகள் காசா மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான திட்டங்களை ஏற்க மறுத்து வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவது கடினம் அப்படின்னும், இதனால் புதிய சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. அமெரிக்காவுடைய இந்த காசா திட்டம் குறித்து இஸ்ரேலோட கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்னும், இதனுடைய சாராம்சம் குறித்து பிரதமர் நெதன்யாவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய இந்த திட்டத்தை இஸ்ரேலும் ஏற்குமா அப்படிங்கிறது தெரியல.